முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அத்வைதாரக உபனிஷத்தில் 11வது மந்திரம் பார்க்கலாம். இப்போ வெளியில் தியானம், உள்ள தியானம், அப்புறம் அந்தரிக்ஷ தியானம்னு 3 விதமான தியானத்தை சொன்னது. இப்போ தெளிவாக 2 விஷயத்தை சொல்லுது. அதான் சாம்பவி முத்ராவை 11வது மந்திரத்தில் திரும்ப உறுதிப்படுத்துது. புரோ யுக மத்தியே பிலே திருஷ்டிம். அதான் புரு யுக மத்திய பிலே 4த்துக்கும் ஒரே அர்த்தம். புருவ மத்தியில் திருஷ்டிம் பார்வையை, தத்வாரா ஊர்தவஸ்தித பார்க்க, பார்வையை பார்க்க, தியானிக்க, சிந்திக்க, தத்வாரா அதன் மூலமாக, ஊர்தவஸ்தித தேஜ இந்த சக்தி பீடம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சக்தி பீடம்னே அர்த்தம். இப்போது புருவமத்தி தாண்டி நடுநட்டி தாண்டி வகுடெடுக்கிற இடம், அந்த இடத்த பார்க்க 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 ஊர்தவ ஸ்தித மேலே அமைந்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய தேஜ தேஜ அக்னி அல்லது ஆற்றல் ஆவிர்பூதம் வெளிப்படுகிறது, சக்தி வெளிப்படுகிறது. ஸோ அந்த சாம்பவி முத்ரா அப்படியே மேலே பார்க்குறது, நேராக கண்ணு சொருகிடும் போயிட்டு ஒரு 3வது பாயிண்டில் போய் அது நிற்கும். அது நிற்கிறது ஒரு அமைதியான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அது ஒரு சுகம். அது சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துது. ஊர்தவ சித்த மேலே நிலைத்த தேஜ சக்தியை, அக்னியை, ஆவிர்பூதம் வெளிப்படுத்துவது தாரக யோகம் பவதி. தாரக யோகம் என்றால் என்ன? இந்த தாரகத்தை பார்த்தால், அந்த இடத்தில் பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படும். அதுவே தாரக யோகம் பவதி. அதுவே தாரக யோகம் என்று ஆகிறது. தேன சக அதனுடன் மனோயுக்தம் இந்த சித்தை தொடர்பு கொளுத்தி, யுக்தம் சேர்த்து, தாரகம் அந்த தாரகத்தை, சத்து தான் தாரகம்னு வச்சுங்க. சித்து தான் தியானிக்கிறது. சித்து எப்பயுமே நாம் தான் சித்து. நாம் சித்துங்க கூட அறியாமல் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கோம்னா, நாம் மனசாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் உடம்பாகவும் இருக்கிறதுனால பலவிதமான அந்த எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்புக்கான ரியாக்ஷனை அது பண்ணும். அதனால் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்புடைய ரியாக்ஷன் என்னவோ அதை பண்ணும். அது இல்லாமல் இந்த நாம் சிவத்தினுடைய சரிவாதி அம்சம், சியம் ஜோதிகி அனந்த சக்தி, கோடி கோடி சூரிய பிரகாச பிரப பிரப கோடி சூரிய பிரப, கோடி சூரியனுடைய பிரபாவம், வெளிப்பாடு, ஆற்றல் வெளிப்பாடு, வெளிச்ச வெளிப்பாடு, சூரிய கதிர்களுடைய வெளிப்பாடு. தேனசக மனோயுக்தம் தாரகம். அதனோடு இந்த மனதை, மனம் என்ற சித்தை
யுக்தம் சேர்த்து தாரக யோகத்தை சுசம்யோஜ்ய நன்றாக இணைத்து பிரயத்னேன அதற்கான முயற்சிகளை செய்து புரு யுக்மம் புருவ மத்தியில் மேல் நோக்கிய புருவ மத்தியில் ஊர்தவ புருவ மத்தியில் சாவதானதையா மிகுந்த எச்சரிக்கையுடன் கிஞ்சித கொஞ்சமாவது ஊர்தவம் உத்ஷேபயேத் மேல் நோக்க எப்படி கிஞ்சித கொஞ்சம் கொஞ்சமாக மேல் ஒரு புள்ளியில் நோக்க இது பூர்வபாகி தாரக யோக இதனை பூர்வபாகம் தாரக யோகத்தினுடைய பூர்வபாகம் என்று சொல்கிறோம். தாரக யோக பூர்வபாகி இது என்று. இன்னொன்றை உத்தரம் மூர்த்தி மதம் பிற்பகுதியை அமனசக்கம் நேற்றே சொல்லியாச்சு, மனமற்ற நிலையில் சொல்லப்படுகிறது. இதி உச்சதே என்று சொல்லப்படுகிறது. உத்தரத்தை அமனசக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் மேல் நோக்கி கண்ணை பார்த்தாலும் தாலு மூல ஊர்தவ பாகே மேலே உள்நாக்கு தொங்குல்ல அதனுடைய அடிப்பகுதியை உற்று நோக்குதல். தாலு மூல ஊர்தவ பாகே மகான் ஜோதிர் மயூகா பெரிய ஜோதியானது மயூகா வெளிச்சத்துடன் சுடரொளியுடன் வர்த்தத்தே விளங்குகிறது. புருவமத்தியில் வெளியில் பார்த்தா புருவமத்திக்கு மேலே, உள்ளே பார்த்தா உள்முகமாக அந்த உள்நாக்கு தொங்குற இடம் அடிப்பகுதி. தத் யோகி அதனை யோகி வித்யேயம் துளைத்து பார்க்க உற்று நோக்க தஸ்மாத் அனிமாதி சித்தி பவதி அனிமா போன்ற அஷ்டமா சித்திகள் அவர்களுக்கு கைகூடுகிறது. தாரக யோகத்தில் வெளியில் பண்ணுறது சாம்பவி முத்ரா. தாரக யோகத்தில் இந்த தாளுனா மேலே தொங்கக்கூடிய அந்த தாளு உள்பகுதி உள்நாக்கு அதனுடைய வேர்பகுதியினுடைய எண்டை தியானிக்கிறது அஷ்டமா சித்திகளுக்கு வழிவகை செய்கிறது. பல கோடி வருஷங்கள் உட்காந்துருப்பான் வேலை வெட்டி இல்லாமல், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். வேறு வேலைன்னா பல ஜென்மா எடுக்கிறான். அவனுக்கு இந்த ஜென்மா கண்டினியூ ஆகட்டும்னா அப்படி போய் உட்காந்துடுறான். அது அவனுக்கு சௌகரியமாக இருக்குது, சுகமாக இருக்குது. எங்கேயாவது ஒரு உலகத்தில் வாழணும்ல. எத்தனை உலகம் இருக்குது, அதில் எந்த உலகத்தில் வாழணும்னு தெரியலை அவங்களுக்கு. அவ்வளோதான். கர்மாலாம் கடந்தாச்சு. கர்மாலாம் கடந்து உட்கார்ற நிலைக்கு வந்துட்டான்ல. உட்கார்ற அளவுக்கு கால் எடுத்து வச்சுட்டான்னா அப்புறம் கர்மா இல்லைன்னு தான் அர்த்தம். கர்மாலாம் அவனை செய்ய முடியாது. ஏன்னா அவரே அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறார். பெருமாளே உத்தரவாதம் கொடுக்குறார். என்னை நோக்கிய தியானத்தில் நீ ஒரு கால் எடுத்து வச்சுட்டா உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் பார்த்து கொள்கிறேன் சொல்கிறார். இதுதான் 11வது மந்திரம். இப்போ அந்தர்பாஹ்ய லக்ஷியே 12வது மந்திரம். அந்தர்பாஹ்ய லக்ஷியே திருஷ்டோ இப்படி நிலைத்த பார்வையால் வெளியிலையும் நினச்சி பார்க்க முடியும், அப்படி உச்சியில் உள்ளேயும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் திருஷ்டோ இந்த பார்வை நிமிஷோன்மேஷ வர்ஜிதாயாம் கண்ணை அசைக்காமல் ஆட்டாமல் சிமிட்டாமல் சத்யாம் சாம்பவி முத்ரா அசையாமல் ஒரிஜினல் சாம்பவி முத்ராவில் அமர அந்த கண் நிலைக்க அது ஒரிஜினல் சாம்பவி முத்ரா பவதி. அதுதான் சத்தியமான சாம்பவி முத்ரா என்று சொல்லப்படுகிறது ஆகிறது. ஒரு செகண்டு கூட கண் அசையாமல் அப்படியே மேல் நோக்கி நிற்கணும்.
தன் முத்ராரூட ஞானி, அந்த முத்ராவில் ஏறிய ஞானி, அந்த முத்ராவை வசப்படுத்திய ஞானி, அந்த முத்ராவை சித்தி செய்த ஞானி. நிவாசசாத் அவன் வசிக்கும் இடம், பூமிகி அவன் இருக்கும் இடம், இருப்பிடம். பவித்ர பவதி, இந்த மாதிரி சாம்பவி முத்ராவில் நீண்ட காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எங்கேயாவது உக்காந்துருந்தாங்கன்னா அந்த இடம் சன்னதியாக மாறுகிறது, புனிதமடைகிறது. பவித்ர பவதி, புனிதமாகிறது. தத் திருஷ்டுவா, அந்த முத்திரையில் சர்வலோகாக எல்லா விதமான மக்களும், எல்லா லோக மக்களும் பவித்ரா பவந்தி, புனிதமடைகிறார்கள். அவரை பார்ப்பவர்கள் யார் சாம்பவி முத்ராவில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள் இருப்பிடம் புனிதமடைகிறது. அவரை பார்ப்பவர்கள், அந்த முத்ராவில் அவரை பார்ப்பவர்கள் புனிதமடைகிறார்கள். தாதுருஷ, அதுபோல பரமயோகி, அப்படிப்பட்ட பரமயோகியை பூஜிப்பவன், யஷ்ய லப்யதே, அவருக்கு தொண்டு செய்பவன், சோ அபி முக்தோ பவதி, அவனும் முக்தி அடைகிறான். சாம்பவி முத்ராவில் உக்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் அரிய சாம்பவி முத்ரான்னு மட்டும் சொல்ல, சாம்பவி மகாமுத்ரான்னு சொல்கிறாங்க அந்த தியானத்தை. புரியுதா? அவனும் முக்தி அடைகிறான். இது சில கேரளாவில் இது நிறைய நடக்குது. சுவாமி சிவானந்தா பரமஹம்ச சிவானந்தான்னு ஒருத்தர், நிறைய பேர் சிவானந்தா பரமஹம்சானந்தா அது மாதிரி நிறைய பேர் வராங்க. யோகி சிவானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தவர். அவர் எப்படியோ அதுக்குள்ளே ஈடுபாடு ஏற்பட்டு அதில் பெரிய சித்தி பெற்று சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. சாம்பவி முத்ரா தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, வாசி யோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செயற்கைன்னு சொல்லுவேன். தானாக ஏறுற விஷயத்தை எதுக்கு போட்டு மல்லு கட்டணுங்கிறேன். சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். சாதாரணமாக நீ சத்பாவத்தோடு நீ காரியங்களை வாழ்க்கையை நடத்தினாலே தானாக ஏறும். இது ஒன்று போதும். அதை பயிற்சியும் முயற்சியும் செய்து அதுக்கு கடினமான விதிமுறைகள்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் ரொம்ப அதீதமான தீவிரமான கதியிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாம் ஹட்டயோகம் போகிறதில்ல. அதனால் இந்த சாம்பவி முத்ரா எதேச்சையாக நீங்கள் சத்தம் நினச்சி உட்காந்தாலே போதும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதுவே கைகூட ஆரம்பிச்சிடும். உங்கள் நோக்கம் என்னன்னு தான் இறைவன் பார்க்குறான். உன்னுடைய நோக்கம் என்ன, சரியான நோக்கமாக வழிமுறைகளை அவனை சொல்லி கொடுத்துறான். ஸோ தாதுருஷ பரமயோகி பூஜா யஷ்ய லப்யத்தை, யார் அவருக்கு அந்த யோகிக்கு அவன் பரமயோகி ஆகிறான். யார் சாம்பவி முத்ராவில் உட்கார்றவன் பரமயோகி ஆகிறான், அவனுக்கு பூஜையோ இல்லை தொண்டோ லப்யத்தே செய்பவர்கள். ஸோ அப்படி முக்தோ பவதி, அவர்களும் முக்தனாகிறார்கள். இது 12வது மந்திரம். அப்புறம் அந்தர்லக்ஷிய ஜலஜோதிஹி. இப்போ நீங்கள் சாம்பவி முத்ராவில் உள்முக லட்சியமாக கொண்டு, உள்முக லட்சியம் என்னது? அன்பு சத்து சித்து ஆனந்தத்தை நிர்குணமாக தியானிக்கிறது. சத்து சித்த ஆனந்தத்தை நிர்குணமாக தியானிக்கிறது. அது சத்தை நோக்கிய பயணம்தான். உள்ள ஒரு சூரியனை சத்தா நினச்சி தியானிக்கிறது. அதுவும் அந்தர்லக்ஷய லக்ஷணம்னு பார்த்தோம்ல, அதுபடி பார்த்தா அந்தர்லக்ஷய ஜலஜோதிஹி,
இந்த ஈர நெருப்புன்னு இவர் சொல்கிறார் இல்லையா, ஈர நெருப்புன்னு வள்ளலார் இந்த மந்திரம் இருக்கு இங்கே. ஜல ஜோதிகி, ஜல ஜோதிகி, ஜலம் ஜோதி, நீரும் நெருப்பும், ஈர நெருப்பு, குளிர்ச்சியான நெருப்பு, சுடாத நெருப்பு. அப்படி நீங்கள் அந்த குளிர்ந்த நெருப்பை தியானிக்க ஸ்வரூபம் பவதி, அந்த நெருப்பாகிறீர்கள், நீங்கள் சுடராகிறீர்கள். ஸ்வரூபம் பவதி. இது யார் இது சொல்லிக் கொடுக்கணும்னா பரமகுரு, குருவனுடைய உபதேசத்தினால சகசிராரத்தில் ஜல ஜோதிர்வா, சகசிராரம் 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லி நம்ம மூளையை தான் அவங்க சொல்கிறாங்க. வெண்தாமரை சத்வகுணம், சாந்த குணம், ஆனந்த குணம், ஆனந்தமயம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த கோவில் நம்மளுடைய மூளை தான். அது பரமகுருவனுடைய உபதேசத்தினால, வாக்சக்தி பெற்ற மேலான குருவனுடைய உபதேசத்தினால சகசிராரத்தில் தலை உச்சியில் ஜல ஜோதிர்வா புத்தி, அந்த நெருப்பானது, அந்த குளிர்ச்சியான சுடரானது புத்தி என்ற வடிவில் குஹா நிகித்த, ஒரு குகையில் வசிக்கக்கூடிய ஜோதிர்வா ஜோதியை ஷோடசாந்தஸ்த 16 தத்துவங்களுடைய இந்த மனிதன் 16 தத்துவங்களை ஷோடச அந்த முடிவடையக்கூடிய சகசிராரத்தில் துரியங்கிற இடத்துல சைத்தன்யம் தனது உயிரை அந்தர்லட்சியம் பவதி தியானிக்க, அதாவது மூளையில் ஒரு குகையில் இருக்கக்கூடிய சத்த சித்தால தியானிக்க, ரெண்டும் ஒன்றாகிறது. அதாவது சித்தாக்னி சிவாக்னி ஆகிறது, சிவயோகம் சிவபோகம் ஆகிறது. அதனால் என்ன ஏற்படும், இந்த 1000 இதழ் கொண்ட தாமரை பூரணமாக ஆக்டிவேட் செய்யப்படும். மூளையை 100% வேலை வாங்குறது எப்படின்னு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதுக்கு இப்போ மந்திரம் சொல்லுது. என்ன மந்திரம் சொல்லுதுன்னா, சகசிராரத்தில் குருவனுடைய உபதேசத்தினால புத்திங்கிற அந்த தத்துவத்தை குஹானிகித்தம், மூளையில் பிளிஸ் சென்டர்னு சொல்கிறாங்க, மூளையில் இருக்கக்கூடிய புத்தியை ஷோடசாந்தஸ்த துரிய, ஷோடச 16 பகுதிகளை உடைய இந்த மனிதன் அவனுடைய உச்சியில் துரியத்தில் சைத்தன்யம் உயிரானது அந்தர்லட்சியம் பவதி, இந்த சித்தானது அந்த சத்தை சிவாக்னியை புத்தியை தியானிக்க அது ஸ்வரூபமாகிறது. அந்தர்லட்சியம் பவதி, உள்முக லட்சியமாகிறது. உள்ள என்னத்தை பார்த்தோம், உள்ள ஒரு ஸ்டாரை பார்க்கணும்னு சொல்லிச்சு, உள்ள ஒரு சூரியனை பார்க்கணும்னு சொல்லிச்சு. இப்போ அக்னி ஈர நெருப்புன்னு சொல்லுது. அது எங்கே இருக்குன்னா சகசிராரத்தில் ஒரு பள்ளத்தில் ஒரு குகைக்குள்ளே புத்திங்கிற வடிவத்தில் அது இருக்குது. அதை தியானிக்க அந்தர்லட்சியம் பவதி, உள்முக லட்சியம் சித்தியாகிறது. தத் தர்சனம், அதை தரிசிப்பதால் அதனுடைய தரிசனம். சதா ஆச்சாரிய மூலம், ஆச்சாரிய குருவனுடைய கிருப்பையினால், ஈஸ்வர கிருப்பா மாதிரி குரு கிருப்பையினால் அது அந்த தரிசனத்தை நீங்கள் செய்யலாம். அதற்கு சிஷ்யனுக்கு நன்னடத்தை குருவிடம் அவசியமாகிறது. இங்கே குருவனுடைய சிறப்பை பற்றி பேசப்படுது. சகசிராரம், அதில் ஒரு குகை, அதில் ஒரு ஜோதி,
அது புத்திங்கிற ஸ்வரூபத்தில் நிகித்து இருக்கிறது. அந்த ஜோதியை 16 கலையுடைய மனிதன் 16 கலைகளையும் தாண்டி சித்தானது சத்தோடு சித்தாக்னியானது சிவாக்னியினுடன் சேர தத் தரிசனம், அதனுடைய தரிசனம் ஏற்படுகிறது. இது சதா ஆச்சாரிய மூலம். இதற்கு மூலமாக இருப்பது ஆச்சாரிய சத்தாச்சாரிய சத்குரு. அது ஒரு நிலையை தொட்டவங்க. அதாவது சத்தை பேசுனா சத்குரு தான். சத்தை ஒரு கடமையாக நினைக்காம, ஏன்னா குருவை கடமைன்னு சொல்ல முடியாது. குரு ஒரு குறிக்கோளோடையும் ஒரு லட்சியத்தோடையும் தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டுமே செய்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் கிடைக்கிறது அரிது. அதனால் திரும்ப திரும்ப சத ஆச்சாரிய மூலம், சத ஆச்சார மூலமாக சத்குரு மூலமாக இந்த தரிசனத்தை அந்தர்லட்சியமாக ஒருவன் சித்தி செய்ய அவனுடைய மூளையானது 100% வேலை செய்ய ஆரம்பிச்சால் என்ன அர்த்தம்? எதையும் செய்யலாம் அப்படின்னு இந்த சகசிரார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தியானத்தை இது சொல்கிறது. முக்கியமாக பரமகுருவனுடைய உபதேசத்தை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் 14வது மந்திரம், 15வது மந்திரம், 16வது மந்திரம் குருவனுடைய லட்சணங்களை சொல்லுது. ஆச்சாரியமாக இருக்கணும், அவங்க நடந்துக்கணும். வேத சம்பன்னோ, வேதம் தெரிந்திருக்க வேண்டும். விஷ்ணு பக்தனாக இருக்க வேண்டும். விமத்சரக, எந்த பொறாமையும் இருக்கக்கூடாது. யோகியாக, யோக நிஷ்டையில் தியானத்தில் சதா சதா சிவநிலையில் தூய்மையாக வாழ வேண்டும். அதோடு குரு பக்தியும் சமாயுக்தக நிறைந்திருக்க வேண்டும். புருஷஞோன்னா என்னது? ஞானனிஷ்ட, யோகனிஷ்ட, பிரம்மனிஷ்ட மூணுத்தையும் பூர்த்தி பண்ணால் அவங்க புருஷார்த்தம் செய்தவங்க. அந்த புருஷஞோ, அந்த புருஷ உத்தமனை விசேஷத்தக சிறப்பு தகுதி பெற்றவனை, ஏவம் லக்ஷண சம்பன்னோ, இந்த லட்சணங்கள்லாம் நிறைந்தவனை குரு இதி அபிதீயதே, குரு என்று ஏற்கப்படுவர், குரு என்று அறியப்படுவர். குரு சப்த அந்தகாரக, குரு அப்படிங்கிற எழுத்தில் குரு 2 எழுத்து இருக்குது. கூங்கிறது இருட்டு, அந்தகாரக. ரூங்கிறது அதை நீக்கிறது. துசப்த ஸ்த நிரோதக, நிரோதம் பண்ணுறது. நிரோதனா என்னது? இருட்டை போக்குவது, இருட்டை விளக்குவது, இருட்டை தடுப்பது. இது குரு சப்தத்தினுடைய அர்த்தம். அந்தகார நிரோதி துவாது, இருட்டை நிரோதம் செய்வதால், நீக்குவதால் குருரித்தி அபிதீயத்தே, குரு என்று அழைக்கப்படுவர். அதனால் உங்களுக்கு என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னால், கடைசி 17வது மந்திரம் 17, 18, 19 குருரேவம் பரபிரம்மம், குருவே பரபிரம்மம், குருரேவ பராகதிஹி, குருவே மேலான கதி. குருவை பிடிப்பது, குருவோட பயணம். இது வரைக்கும் கொஞ்சம் சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுது. குருரேவ பரபிரம்மம்,
குருவே பரபிரம்மம், குருரேவ பராகதிஹி, குருவே பரமகதி, இறுதிகதி, குருரேவ பராவித்யா, அவரே பிரம்ம வித்யா, பிரம்ம ரகசியம், குருரேவ பராயணம், குருவே இறுதிகதி, இறுதி லட்சியம், பராயணம், குருரேவ பராயணம், குருரேவ பராகாஷ்டா, குருவே பரம எல்லை, குருரேவ பரமதனம், குருவே மேலான தனம், யஸ்மாத் யார் இப்படி, உபதேஷ்டா இப்படி உபதேசம் செய்கிறாரோ அவரே உபதேசம், யஸ்மாத் எதனால், யஸ்மாத் உபதேஷ்டா சௌ தஸ்மாத் குரு குருதரோ குரு ரீதி, அவரே உபதேசம் அதனால் அதுவே குரு ரீதி, குருதரம் குரு ரீதி, அதுவே மேலானது சிறந்தது பரமம். யார் சக்ருத் உச்சாரயதி, இப்படி குருமகிமாவை உச்சாரயதி உச்சரிக்கிறார்களோ, தஸ்ய சம்சார மோச்சனம் பவதி, அவருக்கு இந்த சம்சாரத்திலிருந்து மோச்சனம் விமோச்சனம் விடுதலை பவதி ஆகிறது. சர்வ ஜன்ம கிருத பாபம், எல்லா ஜென்மங்களும் செய்த பாவங்கள், தத் தனாதேவ அந்த வினாடியே, நஷ்யதி அழிகிறது, சர்வான் சர்வான் காமான் ஆப்னோதி, எல்லா விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறான், ஆப்னோதியை அடைகிறான். சர்வம் புருஷார்த்த சித்தி பவதி, எல்லா விதமான புருஷார்த்தங்களும், தர்மார்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்களும் சித்திர் பவதி சித்தியாகிறது. ஏவம் வேத, யார் இப்படி அறிகிறார்களோ என்று இது உபனிஷத் சொல்கிறது. புரியுதா? இல்லை என்ன சாரம், சாம்பவி முத்ரா தியானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் முத்ரா சொல்லலை இல்லையா? சாம்பவி முத்ரா சுவாம்பவி மகாமுத்ரான்னு சொல்லப்படுறதுனால ரொம்ப கடினமான விஷயமும் இல்லை, ரொம்ப எளிமையானது தான். அது ஈஸியாக கைகூடும், டக்குன்னு சமாதி நிலையை தொடலாம். சமாதிங்கிறது சவிகல்பம் நிர்விகல்பமாக இருந்தாலும் ஒரு நிலையை தொட்டதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சிகளை நடத்துறது கூட சகஜ சமாதின்னு பேர். அதாவது இறைநிலையை தொட்டவங்க அங்கே இருக்காமல் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மைண்டு அங்கே இருக்கும், எண்ணம் சிந்தனை அங்கேயே இருக்கும். இப்போ ஒரு குழந்த பிறந்திருக்கு, ஒரு வாரம் தான் ஆச்சு. அந்த குழந்தைய எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு தாய்? எல்லா வேலையும் பார்ப்பாங்க, ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே இருக்கிற மாதிரி சமாதி நிலையை தொட்டவங்க, இறைநிலையை தொட்டவங்க அங்கே இல்லாமல் கீழே இறங்கி அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி தெரியும். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், அப்பப்போ அது வெளிப்படும். அதனால் அந்த சமாதியை தொடுறது இந்த சாம்பவி மகாமுத்ரா ஒரு எளிய மார்க்கமாக எனக்கு தோணுது.
எல்லாத்தையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலை, ஒன்று தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் முத சாம்பவி முத்ரா, சாம்பவி மகாமுத்ரா பண்ணுறோம். பாக்கி விஷயங்கள்லாம் நாம் வந்து ஞான யோகத்திலேயே எல்லாமே ரீச் பண்ணுறோம். அதனால் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு மந்திரங்களில் ஒவ்வொரு உபாசனாவை இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு சொல்லும். அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதில் யாருக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க செட் பண்ணிக்குவாங்க. இல்லை இந்த குரு அவர் எதை ஃபாலோ பண்ணாரோ அதுதான் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா மந்திரத்தில் வருது, நமக்கு எளிமையாக கிடைக்குது, இத்தனை மார்க்கங்கள் இருக்குங்கிறது நமக்கு ஒரு அறிவு ஏற்படும். அந்த அறிவு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இது தெரிஞ்சுக்கலாமா, தெரிஞ்சிக்க வேண்டாமா, இதில் கவனம் செலுத்தலாமா, கவனம் செலுத்த வேண்டாமாங்கிற அவசியம் சிந்தனைக்கு ஒன்றும் இல்லை. சாம்பவி மகாமுத்ரா ஒரு நல்ல மகாமுத்ரா, எளிமையாக பலன் கொடுக்கக்கூடியது, நிறைவான பலன் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த இதை மட்டும் இந்த உபனிஷத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது. அப்புறம் அசமா சித்திகள் வந்து நாம் போகிறதில்ல, போகிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி ஒன்று தான் ஒன்று நினச்சாலே அது அந்தரா பாக்கியமா மிடிலா எல்லாம் ஒன்று தான். அதனால் 3 இருக்கே, எதை கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பயன்படுத்துங்க. நாம் தியானிக்க நாம் மேற்கொள்கிற பயணம் எளிமைப்படுத்தப்படும். அதனால் நமக்கு இதுக்கு முன்னாடி கிளியராக என்னென்ன நம்ம செய்யணுங்கிறத க்ளீனாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் யோகிகளுக்கு உள்ளது. யோகிகள் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிளைண்டாக சொன்னாங்களா அதை நம்ம செய்வோம் அப்படின்னா அப்படியே அதுலேயே உட்காந்துருப்பாங்க. அதான் 100 வருஷங்கள் 200 வருஷங்கள் 300 வருஷங்கள் ஜென்மாந்தரமாக உட்காந்துருப்பாங்க. சித்தியை நோக்கிய பயணமாக இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டியது என்ன, எல்லாருக்கும் வேண்டியது என்ன, ஆனந்தம் தானே பிரதானம். அதனால் அந்த மாதிரி மார்க்கத்தை பிடிக்கிறாங்க. அதனால் இது நமக்கு இதே இல்லை. அதனால் இதோட இந்த உபனிஷத்து பூர்த்தி ஆகுது. 19 மந்திரம்தான். இதில் என்ன தொட்ட விஷயம் என்னென்னா, இந்த சகசிராரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சாம்பவி முத்ரா மூளைக்கு நல்ல ஒரு ஆக்டிவேஷன். அப்புறம் எப்படி ஹிருதய குகையில் பரம்பொருள் இருக்குதோ, சைத்தன்யம் இருக்குதோ, அது மாதிரி புருவமத்திலையும் இருக்குது, அது மாதிரி சகசிராரத்துலேயும் இருக்குது. இது சகசிராரத்தை க்ளீனாக எடுத்து சொல்லுது. ஹிருதயத்தில் இருந்த அதே லட்சணத்தை சகசிராரத்தில் இருக்கிறதா சொல்லுது. அதனால் புருவமத்தியா ஹிருதயமா சகசிராரமாக நீங்கள் குழம்ப வேண்டாம். புருவமத்தி ஒன்று போதும். அடியேன் அதை தான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். புருவமத்தி ஒன்று இறுதியானதாக வச்சுங்க. மற்றபடி இதை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டதுனால விசாரம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறத அப்படியே யோகத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ண முடியும். ஏன்னா இது செய்து பார்க்குற விஷயம். ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ இல்லை, வருஷக்கணக்கில் செய்யணும். அதனால் அது அவசியம் இல்லை. ஆனால் சில வேல்யூஸ் சொல்லுது. இதெல்லாம் எளிமையான வழி. குருரேவ பரபிரம்மம், பராகதி, பராவித்யா, பராயணம், பராகாஷ்டா, பராதனம், இதெல்லாம் வேல்யூஸ். டிசிப்ளினாக இருப்பாங்க, தொண்டு செய்வாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எளிமைப்படுத்தப்படுவது உண்மைதான். ஏன்னா அந்த யார் சாம்பவி முத்ராவில் உக்காடுறாங்களோ அவங்க பவித்திரம் அடைகிறார்கள். அவர்களை அந்த முத்திரையில் பார்க்குறவங்களும் பவித்திரம் அடைவாங்கங்கிறதெல்லாம் முழுமையான உண்மை தான். அதில் ஒன்றும் மறுக்க முடியாது. ஏன்னா அங்கே போனாலே வைப்ரேஷன் நல்லா தெரியும். இதெல்லாம் அங்கே இருக்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேறு உபனிஷத் எத்தனாவது 52 இது ஒரு சின்ன மந்திரம், சின்ன உபனிஷத்து. அதனால் நேற்றே முடிச்சிருக்கலாம். இருந்தாலும்
கொஞ்சம் கிளாரிட்டி வரட்டுங்கிறதுக்காக தான் இதை இன்றைக்கி ஒரு 1/2 hour பார்த்துருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.